ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் டயலாகெல்லாம் அடிக்கிறார் சீஃப் மினிஸ்டர். எல்லா இடத்துலையும் எழுதி அவர் சினிமான்னு நினச்சிக்கிட்டு சினிமாவில் வசனகர்த்தா எழுதி கொடுக்குறதே மாதிரியே திருச்சியில் தேங்க் பண்ண மக்களுக்கு நன்றி கூற போனவர் என்ன பேசினார் என்பதை நாம் பார்த்தோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் பேசியே நம்ம பார்த்ததில்லை. அதில் முதலமைச்சர் என்ற தகுதியை அவர் மறந்துவிட்டு அவர் வாயில் வந்த இதெல்லாம் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு அசிங்கம்ட்டார். அப்படி மக்களுக்காக நான் இருப்பேன், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன், இது மக்களுக்கு யார் ஊழல் செய்தாலும் நான் கேட்பேன் அப்படின்லாம் சொல்கிற முதலமைச்சர், உங்களுடைய நல்வாழ்வு ஒன்றே என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். ஒவ்வொன்று இந்த கார்ப்பரேஷன் இதெல்லாம் எவ்வளோ கவுன்சிலர்ஸோட வேலை என்னன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவருக்கு. ஏன்னா அரசியலில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கார். செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து அங்கே யார் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்காங்க? ஏன்னா பார்த்தாக்க அவரால் ஒரு கட்சிக்காரர் எம்எல்ஏ கூட இல்லை, அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பார்ஜின் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ஜோன் மீட்டிங்காக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்ஜின் கேட் கிராஷ்ன்னு சொல்லணும் பண்ணி அங்கே கலாட்டா பண்ணுறாங்க.